ஹல்லேலூயா. கர்த்தர் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்து வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, சௌக்கியமாக இருக்கிறீங்களா? நாளிலே கூட நம்மை சந்தித்துக் கொள்ளும்படியாக தேவன் கிருபை செய்திருக்கிறார். கிருபை செய்த தேவனுக்கு கூட ஆன கோடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீங்களும் ஸ்தோத்திரம் செலுத்துங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கடந்த நாளில் நீங்கள் ஜெபித்திருப்பீங்க. நேற்று தினத்திலே கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் போதகர்கள், அந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தினுடைய போதகர்களுடைய ஐக்கியம் நடத்தின திறப்பின் வாசல் ஜெபத்திலே அடியன் கடந்து போயிருந்தேன். கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக அநேக அற்புதங்களை, அதிசயங்களை கர்த்தர் செய்தார். நூற்றுக்கணக்கான மேலான ஜனங்களை கர்த்தர் அந்த ஆடிட்டோரியம், அந்த மண்டபம் முழுவதும் நிரப்பி ஜனங்களை கொண்டு வந்தார். அநேக ஊழியர்களை கொண்டு வந்தார். வந்த அத்தனை பிள்ளைகளோடு கூட கர்த்தர் பேசினார். அவர்களோடு கூட ஆவியானவர் தெளிவாக பேசின கட்டுகளை உடைத்தார். தீர்க்க தரிசனமாக கர்த்தர் பேசி அவருடைய வாழ்க்கையை திருப்பினார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அவைகளில் சில போட்டோக்களை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். ஏன்னா நீங்கள் ஜெபித்த ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, பார்த்தீங்களா? கர்த்தர் பெரிய காரியத்தை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. அருமையாக ஆண்டவர் அடியனை எடுத்து பயன்படுத்தினார். ஜெபித்த உங்கள் யாவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் வந்த ஊழியர்களுக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறேன். என்னை அழைத்த ஊழியர்களுக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறேன். வந்த விசுவாசி மக்கள், புரஜா மக்கள் எல்லாருக்காகவும் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இந்த நாளிலும் கூட என்னுடைய திருச்சபையை சேர்ந்த மகள் அடேஷா என்கிற மகளுடைய பிறந்த நாள். தேவ சமூகத்துக்குள்ளாக மகளுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். உடைய கணவனுடைய ரட்சிப்புக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். குடும்ப ஆசீர்வாதத்துக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். சந்ததி பெருக ஜெபித்து கொள்ளுங்கள். மகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. பிறந்த நாளை கொண்டாடுகிற அன்பு மகள் அடேஷா அஜிதாவை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரம் நாம் கடந்து செல்வோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 54வது சங்கீதம் 7வது வசனம். அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார். என் கண் என் சத்துருக்களில் நீதி சரிக்கட்டுதலை கண்டது. அவர் எல்லா நெருக்கத்திலிருந்தும் என்னை நீக்கி என்னை விடுவித்தார் என்று சொல்லி, எல்லா நெருக்கங்களிலிருந்தும் நம்மை விடுவிக்கிற தெய்வம் ஏசப்பா மாத்திரம்தான். அது சின்னதோ அது பெருசோ. ஹல்லேலூயா. அது எரிகோ கோட்டை போல இருக்கிற நெருக்கமா, அல்லது யோர்தானை போல இருக்கிற நெருக்கமா, அல்லது செங்கடலை போல இருக்கிற நெருக்கமா, அல்லது 7 மடங்கு சூடேற்றப்பட்ட அக்கினியை போல இருக்கிற நெருக்கமா, அல்லது சிங்க கெபியில் மாட்டிக்கிட்டு இருக்கிற நெருக்கமா, அல்லது அடித்தட்டில் போய் படுத்து கொண்டிருக்கிற, அல்லது மீனின் வயிற்றில் இருக்கிற நெருக்கமா, என் அன்பு தேவன் சூறாவளி என்கிற நெருக்கமா, அல்லது தடுமாற்றமா, எந்த நெருக்கத்தில் நீ இருந்தாலும், கடன் என்கிற நெருக்கத்தில் நீ இருக்கிற, சாபம் என்கிற நெருக்கத்தில் நீ இருக்கிற, வியாதி என்கிற நெருக்கத்தில் இருக்கிற, அப்பா சொல்கிறாரு, நான் உன்னை விடுதலை ஆக்குவேன். ஏசப்பா சொல்ற, நான் உன்னை விடுவிப்பேன். நான் உன்னை விடுவிப்பேன். விடுவிக்கிறது மாத்திரமல்ல, அதுக்கு காரணமாக இருந்த சத்துருக்களுடைய நீதி சரிக்கட்டுதலை உன் கண்கள் காணும்படியாக செய்வேன் என்று சொல்லுகிறார். உண்மையாக அதை செய்ய போகிறாரு. கர்த்தர் உங்களை விடுவிச்சிட்டார். பயப்படாதீங்க. ஜெபிக்கலாம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளில் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்களை விடுவித்ததுக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு ஆண்டவரே அப்பா நெருக்கத்தை கொண்டு வந்த எல்லா சத்துருக்களுடைய கிரிகளை அழித்து நீதி சரிக்கட்டுதலை எங்கள் கண்கள் காணும்படியாக கிருபை செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இதோ ஆண்டவரே, நேற்று தினத்திலே அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கர்த்தர் அடியனை திறப்பின் வாசல் ஜெபத்தில் அடியனை கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்தினீரப்பா. இதற்காக ஆண்டவரை ஜெபித்து அழைத்த ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். அன்பாக உபசரித்த ஒவ்வொரு ஊழியர்களுக்காக, ஜனங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, உயர்த்துவீராக. இந்த நாளிலே ஆண்டவரே பிறந்த நாள் கொண்டாடுகிற அடேஷாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மகள் ஆண்டவரே அடேஷா அஜிதாவை கர்த்தர் நாங்கள் பிதா குமார் பரிசுத்தாவின் நாமத்தினாலே நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிங்க. அப்படியா இந்த நாளில் பிறந்த நாள் திருமணம் கொண்டாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறேன். பெரிய காரியத்தை ஒவ்வொரு ஊழியர்களுக்காக, சபை மக்களுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆண்டவரே நெருக்கத்திலிருந்து விடுவித்து ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. ஆண்டவரே சபைகளுக்கும், சபை ஊழியக்காரர்களுக்கும், சபை மக்களுக்கும் ஆண்டவரே இந்த நெருக்கத்தை
ரட்சித்து கொண்டு வந்தவருடைய சத்துருக்களுடைய நீதி சரிக்கட்டுதல் எங்கள் கண்கள் காணும்படியாக கிருபை செய். நீ அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் ரத்தத்தை இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஜெபிக்கிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.